வாழ்க்கையில் எல்லா மனிதருக்கும் விசுவாச குறைவு வரும். இருந்தாலும் பல நேரங்களில் நாம் மடிந்து போகாத அளவிற்கு நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் வீணாக இந்த உலகத்தில் வாழவில்லை. நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலில் நாம் வாழவில்லை. நாம் சோர்ந்து போகின்ற போதும், கண் கலங்கி போகின்ற போதும் நாம் பூமியில் தாங்கி நிற்கின்றோம் என்றால் அது நிச்சயமாக நம்மை படைத்து வழி நடத்துகின்ற கடவுளின் அருள். புனித பவுலடியார் கூறுவது போல, நான் கிறிஸ்துவால் தான் வாழ்கிறேன், கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று பவுலடியார் கூறுவது போல, நம்ப முடியாத அளவுக்கு எதிர்பாராத நேரங்களில் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கின்றது, ஆசீர்வாதங்கள் நடக்கின்றது. அது மனித அறிவு அல்ல, மனிதனுடைய ஆற்றல் அல்ல, மாறாக இறை அருள். பாசமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வில் ஏதாவது குறைவுகள் ஏற்படுகின்ற போதும், நம்முடைய ஜெப வாழ்விலும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் குறைவு என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும். வாழ்வில் பிரச்சனைகளும் சமாதானமின்மை மகிழ்ச்சியின்மை வருகின்ற போதும் நாம் கடவுளின் அன்பிலிருந்து விலகி சென்றிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாசமிக்கவர்களே, என்றும் ஆண்டவரின் அரவணைப்பில் இருப்போம், வாழ்வோம், ஆசீர்வதிப்போம். ஆமென்.